Hi guys, welcome to Susie Smart Sewing. இன்னைக்கு இந்த வீடியோவில் 33 ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறேங்க. இப்போது நான் மெயின் கிளாத் மேலே லைனிங் வச்சு அது மேலே நம்ம ஃபோல்டிங்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் லைனில் நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். லைனிங்கை அப்படியே ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணி போட்டு அந்த கார்னர்லேயே நீங்கள் எட்ஜு சீம் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும் டேர்னிங்கு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒரு எட்ஜு சீம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்ட அளவுக்கு எகெயின் நம்ம ஸ்டிச்சஸ் போட தேவையில்லை. இப்போது நம்மளுடைய சைடு ஃபுல்லாமே ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. சுற்றி வர நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸ்டிச்சஸ் போடும்போது கீழே இருக்கிற மெயின் கிளாத்தை இழுத்துறாதீங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கும் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ஸ்டிச்சஸ் பண்ணிங்களா அது மேலே கட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கிறோமோ அதே ஷேப்க்கு மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு சென்டர் நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது சென்டருங்கிறது ஃபைன் பண்ண முடியும். போட்டுட்டு இப்போது நம்ம போட் நெக்கோடைய ஃபினிஷிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ போட் நெக்குக்காக 3.5 இன்ச்சஸ்க்கு 4.5 வித்து, அதாவது நம்ம வித்து வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். லென்த்து வந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஷேப் கொடுத்து நான் கேன்வாஸில் எடுத்திருக்கேன். அதை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி இந்த மாதிரி கீழே இருக்கிற ஃபோல்டிங்கை மட்டும் மடக்கி அடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கும் போது ராயஜஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும் பேக் சைடு. இப்போது நம்ம கட் பண்ண போட் நெக்கோடைய ஷேப்கே நீங்கள் வந்து கார்னர்லேயே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அந்த ஷேப் எந்த மாதிரி திரும்புதோ அதே மாதிரி ப்ரெஷர் பூட்டை வந்து திருப்பி ஸ்டிச்சஸ் போடுங்க. முடிஞ்சளவுக்கு சிங்கிள் டாட்டு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுத்துறாதீங்க, நீட்டாக ஸ்டிச் போட்டுருங்க. இப்போது 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றி வர ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கும் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கேன்வாஸாக டேர்ன் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக டேர்ன் ஆகும். இப்போது பேக் சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அதனுடைய கார்னரில் எட்ஜு ஸ்டிச் போட்டுருங்க. அது கார்னரில் எட்ஜு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஷோல்டர்கிட்டையும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஏன்னா நம்ம போட் நெக் அடித்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் இருக்கும். ஷோல்டர்கிட்ட ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபோல்டாகி நின்றுக்கும். எக்ஸஸ் இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம பேக்கில் கீஹோல் கொடுக்க போகிறோம். அந்த கீஹோலுக்காக கட் பண்ண இந்த பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற பீசஸ் எல்லாமே நம்ம டிசைன் மேலே ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த பேக் பேனல் எடுத்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு கீழேருந்து 4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வைக்கிற டிசைன்ஸ் வந்து சென்டரில் வரும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய டிசைனை எடுத்து கீஹோல் எடுத்து அதனுடைய சென்டரில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிசைன்லேயுமே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிசைன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெல் பின் யூஸ் பண்ணி நான் அதை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு கீழே பாட்டம்லேருந்து டிசைனில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சஸை. ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் நம்ம டிசைன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு வாங்க.
இப்போது ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். ஸ்கேலப்பில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கர்வ்லாம் வருது. அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் ஸ்டிச் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ தான் ஷேப் நீட்டாக கொண்டு வர முடியும். இதே ஃபார்மேட்டில் ஃபுல் டிசைனுக்குமே நீங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கே வந்தாச்சு. ஸோ நீங்கள் அங்கே பேக் ஸ்டிச் போட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸஸ் உள்ளே இருக்குது இல்லைங்களா, டிசைனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாமே டிசைனை சுற்றி இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்குமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணும்போது டிசைன்லேருந்து நம்மளுக்கு 1/4 இன்ச்சாவது பீஸ் எக்ஸஸ் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசைன் திருப்பும்போது நம்மளுக்கு ராயேஜ் வெளியில் தெரிகிற மாதிரி ஆகிடும். கட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக நீங்கள் வந்து ராங் சைடில் கையை உள்ளே விட்டு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் நீட்டாக வெளியில் வந்துடும். இப்போது நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி குட்டியாக பால் தர்மோகோல் பால் வச்சு நீட்டாக சுற்றிக்கோங்க. த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொட்டிப்பாலை இந்த இடத்துல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனில் ஸ்கேலப்போடைய ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒவ்வொரு கலராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிங்க் கலரும் க்ரீன் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பிங்க் வச்சுருக்கேன், செகண்டு க்ரீன் வச்சுக்கலாம். இப்போது பேக் பார்ட்டுக்கான டாட் பிடிச்சிடலாம். 1/2 இன்ச் டாட்காக கொடுத்துருந்தோம். அதுக்கு 3.5 இன்ச்சஸ்க்கு நான் டாட் பிடிச்சிட்றேன். அவ்வளோதான், நம்மளுடைய பேக் பேனல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ கைஸ். ஹாப்பி லேர்னிங்.